ராஜா. எந்த ஊருக்கு? காட்டுப்புத்தூருக்கா கஞ்சம்புத்தூர்? உங்க பாட்டம் ஊருக்கு. என்ன சொன்ன? என் பாட்டம் ஊருக்கா? ஆமா. யோ, என்ன யாருன்னு நினைச்சுக்கிட்ட? 20 வருஷம் சர்வீஸ். இந்த சென்ட்ரல் ஜெயில் கேட்டையே நீ கேட்டு பாரு. இந்த சின்ன கேட்டு முன்ன எவன் நுழைஞ்சாலும் எவன் தொலைஞ்சாலும் நம்ம டியூட்டிக்கு கவர்மெண்ட் என்ன பாராட்டும்படி பிரமாதம்னு நல்ல பேர் வாங்கின இந்த சென்ட்ரி சீமான என்ன நீ பாருங்க பீமன் சார். அப்பா தப்பா என் பேரை சொல்லக்கூடாது. பீமை இல்ல சார், சீமா. சீமா சார். இங்க ஒரு தடவை சொல்லுங்க சார், சீமான்னு சொல்லுங்க சார். சீமான். அது சரி, இந்த கார்டு எடுத்துக்கிட்டு போய் உங்க ஐயா கிட்ட காட்டு. அப்பா சாமி இங்க வா. இத கொண்டு ஐயா கிட்ட காட்டிட்டு வா. ஒரு தடவை சொல்லுங்க சார், சீமான்னு சொல்லுங்க சார். ஐயா வர சொல்றாங்க, உள்ள போங்க. ராஜா, ஹாய். என்னடா விசித்திரமா பாக்குற? அஜந்தா எல்லோரா குகையாட்டம் அற்புதமான ஒரு கலை கோயில் நினைச்சிட்டியா? இது சென்ட்ரல் ஜெயில். இங்க குலகாரங்க ரவுடிங்களை தவிர கலை அழகு இருக்காது. பிரசாத், பொழுதுபோக்க கலையை ரசிக்க நான் இப்போ இங்க வரலடா. பின்ன நான் ஒரு கைதியை பார்க்கணும். குட், அதானே? யார் அந்த கைதி? சுதா. மை காட், சுதா. எஸ், இட்ஸ் ஆல். கம் ஆன். எதுக்கு வந்தீங்க? உன்னை பார்க்கணும்னு. கெட் அவுட். நீங்க யார் என்ன பார்க்க? ஏன் நாங்க பார்க்க கூடாதா? பயப்படாத, நாங்க மனுஷன் தாமா. மனுஷன்? மனுஷன்? மனுஷியா பிறந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். நான் மனுஷன் சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கம் இல்ல? ஆஹா, செத்த சவத்தை பிடிங்கி திங்கிற ஜாதி கழுகு. நல்லவனை வாழ விடாம கொலை பண்றவன் மனுஷன். பலே, ரொம்ப நல்ல ஜாதி. அந்த ஜாதியில பிறந்த எனக்கு இன்னைக்கு எவ்வளவு பெருமையான வாழ்க்கை. நய வஞ்சகத்தை உடம்போட வளர்த்து, மோசத்தையும் தோஷத்தையும் வளர்த்து வாழற நெஞ்சே இல்லாத மிருகம். அதுதான் தான் மனுஷன். அதுதான், அதுதான். Get out. I say get out from here. பாத்தியில்லே ராஜா, அவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கே புரியல. பைத்தியம் நினைக்கலாம்னா நோ. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் அர்த்தம் இருக்கு. அந்த வார்த்தைக்கு பின்னால நியாயம் இருக்கு. நான் நினைக்கிறது உண்மைன்னா இவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி நடந்திருக்கு. எஸ். எஸ். ஒண்ணுமில்ல ராஜா. தேங்க்யூ வெரி மச். லெட்ஸ் கோ. Dear friends, இந்த பார்ட்டியை இப்ப எதுக்கு அரேஞ்ச் பண்ண தெரியுமா? நெக்ஸ்ட் வீக்ல நடக்க போற லார்ஜஸ்ட் அமௌண்ட் டர்பி ரேஸ்ல விக்டரி நமக்கு வரணும்னு ஸ்பெஷலா ஒரு குதிரையை வாங்கி இருக்கேன். See that horse, fast race. வெரி நைஸ். Thank you. அது கண்டிப்பா ஜெயிக்கும். அது மேல எவ்வளவு வேணும்னாலும் பெட் பண்ணுங்க. ஒருவேளை என் கணக்கு தப்பாயி அது தோத்து போனா உங்க பணத்தை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ற பொறுப்பு என்னது. கஜபதி, ஏன் எல்லாரும் ஆச்சரியப்படுறீங்க? அது ஜெயிக்குங்கிற நம்பிக்கையை வச்சே நான் இந்த சேலஞ்ச் பண்றேன். மிஸ்டர் கஜபதி, மிஸ்டேக் பண்ணிக்காம இருந்தீங்கன்னா அது ஃபாஸ்ட் எவ்வளவுன்னு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். Why not? கண்டிப்பா பாருங்க. டேவிட், ஒரு தடவை நம்ம ஃபாஸ்ட் ரேஞ்ச் எப்படின்னு காட்டு. ஓகே சார்.
இதான் ரேஸ் குதிரை, ஜட்கா இருக்க கூட முடியாது. மிஸ்டர் கிஜபதி, ஆர் யூ மேட்? நோ. உங்க முன்னால என்ன அவமானப்படுத்தின இந்த கழுதை இருக்கவே கூடாது. தடுக்காதே. ப்ளீஸ் அவசரப்படாதீங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் ட்ரை பண்றேன். கம் ஆன், ட்ரை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை டியர் யங் பாய். நீ எங்கிருந்தோ வந்து என் பிரஸ்டீஜ காப்பாத்திட்ட. ஐ லைக் யூ வெரி மச். உனக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா என் ஃப்ரெண்டா என் கூடவே இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். பை தி பை, மீட் மிஸ்டர் சர்மா, லாயர். ப்ளீஸ் டு மீட் யூ. He is Bhagwan Das, Blue Diamond Hotel proprietor. நைஸ் டு மீட் யூ. He is Chennaya, Jyoti Saree Center proprietor. அப்பா சேலக்கடைக்காரன அறிமுகப்படுத்தணும். பாரு தம்பி, கஜபதி வேற, நான் வேற இல்ல. என்னங்க, உங்க சிநேகங்க அண்ணன் தம்பியா நடிச்சு நம்ம வாழ்க்கையை நாசம் செய்துட்டாங்க. உயிருக்கு உயிரா நம்ப வச்சு உங்க உயிரை எடுத்துட்டாங்க. உலகத்தை ஏமாத்துறதுக்காக உங்களுக்கு சமாதி கட்டினாங்க, அனுதாப கூட்டம் நடத்துறாங்க. ஆனா இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. இத்தனை நாளும் சமாதியாக்கப்பட்ட என் ஆவேசம் பொங்கி வெடிக்கிற நாள்ல அவங்க ரத்தத்தை கண்ணால பார்த்து உங்க ஆத்மாவுக்கு சாந்தி உண்டாக்குறேன். ஐயோ, அது பேச்ச நம்பாதீங்க. 10 வருஷமா நடக்கிற பாரதமுங்க புருஷனை கொலை பண்ணதும் இல்லாம வருஷம் இங்க வந்து வாயே கொள்ளுவோம். ஆமா, பைத்தியம் போல் இருக்கு. ஆமா, பைத்தியமா? பைத்தியம் ஏறிக்கிடுச்சு. கல்லெடுத்து போடுங்க. அந்த போலீஸுக்குலாம் தெரியும் இந்த பைத்தியத்தை இங்க கொண்டாடலாமா? பைத்தியக்காரி, நான் பைத்தியக்காரி தாண்டா. நரம்பெல்லாம் பழி வாங்க துடிக்கிற பைத்தியக்காரி. ஆனா நீங்க நீங்க போங்கடா. பண பைத்தியத்தால் அடுத்தவனை கொள்ளையடிக்கிறதும், காம பைத்தியத்தால கண்ணவங்களை கற்பழிக்கிறதும், ஜாதி பைத்தியத்தால சமூகத்தை பாழாக்குறதும், மருதட்சி பைத்தியத்தால பொண்டாட்டியை கொள்றதும், அதிகார பைத்தியத்தால ஆட்சியை பிடிக்கிறதும், இத்தனை விதமான பைத்தியத்தால வெக்கம் இல்லாம திரிகிற வெறிநாயிடா நீங்க. அடிங்க. அடிச்சது போதுமா? ஏறிக்க.
என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. மன்னிச்சிடுங்க பாஸ், பிளான் எல்லாம் தலைகீழ ஆயிடுச்சு. என்னாச்சு? சுதாவை கடத்திக்கிட்டு வரும்போது யாரோ வந்து எங்களை அடிச்சு சூரிய சுதாவையும் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாங்க பாஸ். ராஸ்கல்ஸ் வெக்கம் இல்ல? யார் அவன்? தெரியாது பாஸ். போங்க, தண்டச்சோருங்க, தண்டச்சோருங்க. சூரிய நம்மளை பத்தி சொல்லிடுவானோ? நோ நோ, அவன் அப்படிப்பட்டவன் இல்ல. சர்மா, இந்த சந்தர்ப்பத்தை நாம ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கணும். சூரிய கூட அதே ஜெயிலுக்கு அனுப்புனா நாம சொன்னபடியே அவன் வேலையை முடிச்சிடுவான். சுதா கணக்கு பினிஷ். குட் ஐடியா. அந்த ஏற்பாட்டை எங்கிட்ட விட்டுங்க. குடிய கெடுக்கிறதுக்கு படிச்சு வச்சிருக்க நிரபராதிய குற்றவாளியா ஜோடிச்சு ஜெயிலுக்கு அனுப்புறதுல நம்ம சர்மாவை சாப்பிடறதுக்கு எவன் இருக்கான்? ஏதோ ஓசில தண்ணி அடிக்கிற அதுக்காவது செய்யணும் இல்ல. அது சரி, நம்ம சுதாவை காப்பாத்தினவன் யாரா இருப்பான்? யாரோ செஞ்சிருப்பான் காசுக்கு. அவன் கதை இப்ப எதுக்கு நமக்கு? பார் சர்மா, பாவமோ புண்ணியமோ 4 பேர் எதுக்கு இருக்கோம்? நடத்து.
லவ்லி ஃப்ளவர். சரி, அவங்க போயிட்டாங்க. நீங்க இனிமே தைரியமா வீட்டுக்கு போலாம். என்னங்க சொல்லுங்க. அவங்க மறுபடியும் வருவாங்களோ என்னமோ. பாவம், இன்னும் பயம் போகல. வாங்க, நானும் கூட வர்றேன். சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க, மானம் தப்பிச்சது. இந்த உதவியை மறக்க முடியாது. அவங்க எதுக்கு உங்களை விரட்டிட்டு வரணும், உங்களுக்கு தெரியாதா? பிரதரை பாக்குறதுக்காக ஜோதி சாரி சென்டருக்கு போயிட்டு வந்தேன். திடீர்னு அவங்க வந்து பலவந்தமா இழுத்துட்டு போக பிளான் பண்ணாங்க. ஜோதி சாரி சென்டர்னா சின்னையா சார் தான்? ஆமா, அவரை தெரியுமா? தெரியும். அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. அவர் மேல உங்களுக்கு சந்தேகமா? இல்ல, என் பிரதருக்கு அவர் ஃப்ரெண்டு. என்னமோ ஏன் விரட்டினாங்களோ அதுவும் தெரியாது. இதுல தெரியாம போறதுக்கு என்ன இருக்கு? ஒருத்திய தனியா பாத்துட்டாலே போதும், பசங்க அவளை கெடுக்க நினைக்கிறதே ஃபேஷனா போச்சு. காப்பாத்துற குணம் உள்ளவங்க, மனுஷத்தன்மை உள்ளவங்க உங்களை போல 4 பேர் இருந்தா. என்ன பெரிய ஹீரோ ஆக்குறீங்க. 5 நிமிஷம் அறிமுகத்துல ஆளை எடை போட தெரியாத அப்பாவி இல்லனா.
எப்பவும் ஞாபகம் வச்சுக்க, இந்த சந்திப்பே போதும். என்ன? மனப்பூர்வமா சொல்றேன். ஒரு நல்ல மனச, ஒரு நல்ல மனுஷனை இப்பதான் பாக்குறேன். அதான் எதுக்குமே நல்லது. தனியா போகாதீங்க. அவசியம்னா உங்க பிரதரையும் கூட்டிட்டு போங்க. என் பிரதர் இருந்தா நான் தனியா போவேனா? அப்போ உங்க பிரதர்? என் பிரதர் கொஞ்ச நாளா வீட்டுக்கே வரல. என்ன பார்க்காம இருக்கு. ரைட் லெஃப்ட் ஆறாவ என்னாட்ட சென்று ஒருத்தன் வந்தா இப்படி ஒரு கைதி படுத்திருக்கிறதா? அவமானம், சென்ட்ரல் ஜெயிலுக்கே அவமானம். டேய் சூரி, இப்படி வா வா, எப்படி சென்ட்ரின்னா கண்ட்ரின்னு நினைச்சியா? வாரியா வெளிய, வா வெளிய வா. கம்ம விட்டு தேய்ச்சி தொடப்பான், குயிக்கு பெருக்கு. நாம அடிப்போம்னு நடுக்கம் வந்துருச்சு இந்த கழுதைக்கு. அண்ணா, எப்படி இந்த கழுதை இடி? உள்ளப்பா ராஜா, சின்ன மனசு சிட்டுக்குருவி மாதிரி எங்கெங்கேயோ பறக்குது. ஏன் பறக்குது? அதுதான் தெரியல. ஏன் பறக்குது? இனிக்கிற நினைப்பு மெல்ல வந்து என் மனசை தொட்டு ராஜான்னு என் பேரை சொல்லுதா? அப்பா, இப்பதான் புரிஞ்சுதா? நீங்க பார்வையால பேச, நான் மௌனமா அதை ரசிக்க, இன்னும் ஏதேதோ. கவிதையா? என்ன கேள்வி? ஆசைக்கு அளவுண்டா? சொர்க்கத்துக்கு நீ அழைக்க, ஓஹோ ஓஹோ, சொர்க்கத்துக்கு நீ அழைக்க, ஓஹோ ஓஹோ, உன்னுடன் நானே ஒன்றாக பறந்து ஊர்வலம் போய் வருவோம். சொர்க்கத்துக்கு ஆஹா ஆஹா நானும் வர, ஓஹோ ஓஹோ, சொர்க்கத்துக்கு ஆஹா ஆஹா நானும் வர, ஓஹோ ஓஹோ, பூவிதழ் மலர செவ்விதழ் பருக ஊர்வலம் போய் வருவோம். மௌனம் உனது பல்லவியோ, மயக்கும் ஜாடை சரணங்களோ, இனிப்புதான் இது இளமை கேட்குது. சொல்லி சொல்லி ஆசையை சூடேற்றி கிள்ளி கிள்ளி செல்கிறது இளம் காற்று. அதே சோலை, அதே மாலை, இதே வேளையில் இதே ஆசையில் கன்னத்தில் காயங்களோ, சொர்க்கத்துக்கு ஆஹா ஆஹா நீ அழைக்க, ஓஹோ ஓஹோ.
தினமும் தேனாட்டம் உனது ஞாபகம் உணர்வில் சங்கமம் பருவம் வாவா என்கிறது பயமும் சற்று மெல்ல போகிறது ஏதோ தாபமா ஏனோ உனக்குமா இங்கே வாழ்கிறேன் இதே சொந்தமா தேவியே என்னருகே சொர்க்கத்துக்கு நீ அழைக்க ஓஹோ ஓஹோ உன்னுடன் நானே ஒன்றாக பறந்து ஊர்வலம் போய் வருவோம் சொர்க்கத்துக்கு ஆஹா ஆஹா நானும் வரேன் ஓஹோ ஓஹோ பூவிதழ் மலர செவ்விதழ் பருக ஊர்வலம் போய் வருவோம் உஷா ஏன் இப்படி சிரிக்கிற? உஷா என்னாச்சு? What happened? ஒண்ணு இல்ல, என் சிட்டுக்குருவி எங்கேயோ பறந்து போச்சு. யங் மேன், நீ சொன்னபடியே ஃபாஸ்ட் ரேஞ்சை ஜெயிக்க வச்சுட்டேன். அது ஹெவன்ஸ் பியூட்டி, இது டெவில்ஸ் கிங், இது ஏஞ்சல் ஸ்டார். இந்த தடவை எதை செலக்ட் பண்றியோ உன் இஷ்டம். டெவில்ஸ் கிங். யூ see மிஸ்டர் கஜபதி, டெவில்ஸ் கிங் என்ன பேய்களின் ராஜா. பேய்களையும் பேயாட்டம் உள்ள மனுஷங்களையும் பிடிச்சு ஆட்டி வைக்கிறது இந்த ராஜாவுக்கு ஜாலி. சோ நெக்ஸ்ட் ரேஸுக்கு மை ஹார்ஸ் இஸ் டெவில்ஸ் கிங். ஓகே, உன் செலக்ஷன் எனக்கும் பிடிச்சிருக்கு. ராஜா, உன் திறமையை பத்தி எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நீ ஒரு பெஸ்ட் ரைடர் கிடைச்சிருக்க. அப்போ என்கிட்ட ஸ்ரீகாந்த்னு ஒரு ரைடர் இருந்தான். ஸ்ரீகாந்த்? ஆமா, இப்ப அவன் இல்ல. எங்க போனாரு? அவனை அவன் ஒய்ஃபே கொன்னுட்டா. புவர் ஃபெலோ. குட் மார்னிங் சார், உங்களை பார்க்கத்தான் வந்தேன். குட் மார்னிங். ஹாய் ராஜா. ஹாய். சும்மா வரமாட்டாங்களே போலீஸ் ஆபீசர், என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நாளைக்கு ரிபப்ளிக் டே, கைதுகள் நடத்துற ஃபங்க்ஷன் உங்க தலைமையில நடக்கணும். உங்க பர்மிஷன் வேணும். அதுக்கு தானே, கண்டிப்பா வர்றேன். தேங்க்யூ சார். ராஜா, நீ கூட கண்டிப்பா வரணும். ஓகே, வரேன் சார். டோன்ட் மிஸ் ராஜா. ஆமாண்ணே, இன்னைக்கு நம்மள ஸ்பெஷலா கவனிக்கிறாங்களே, எதுக்கு? அட அறிவு கட்டவங்களா, இன்னைக்கு நமக்கு சுதந்திர தினம்டா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க. சாரி ஃபார் தி டிலே. இட்ஸ் ஆல் ரைட். டிரைவர், அந்த பேக்கெட்ஸ் கொண்டா ப்ளீஸ். டிரைவர், இதெல்லாம் என்ன சார்? ஸ்வீட்ஸ். ஏதோ ஒரு உணர்ச்சியில ஒரு வேகத்துல வாழ்க்கையை பாழாக்கிட்டு அப்பாவிங்க கைதிங்க. அவங்களும் மனுஷங்க தானே, அதனால தான் அவங்க மேல அன்றாம். என் கையாலேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு இதை கொண்டு வந்தேன். ஓ, வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். வார்டன், இந்த ஸ்வீட் எல்லாம் நீங்க நேரா ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. நீங்க போங்க, வாங்க. கஜபதி, இந்த காக்கி சட்டை எத்தனை நாளைக்கு உனக்கு கவசமா உபயோகப்படுத்துவேன்னு நானும் பாக்குறேன்டா. சமயத்துல நம்ம ராஜாங்க வந்ததால சரியா போச்சு. இல்லாத போனா என்ன ஆகும்? பேப்பர்ல உங்க கொலையை பத்தி வந்திருக்கும். ஆமா, உங்களை ஏன் கொலை பண்ண பாக்குற? அந்த அம்மா யாரு? அவன் ஒரு கொழுப்படுத்துவ. அவ புருஷனும் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஏதோ கோபத்துல புருஷனையே கொலை பண்ணிட்டா இப்ப என்ன கொலை பண்ண பார்த்தா? அந்த கொலைகாரியை கணக்கு தீக்க பாருங்க. சூர்யா அதே ஜெயிலுக்கு அனுப்பிச்சு கூட இதுவரை எதுவும் செய்யாம இருக்கான். அவனை நம்புறது தண்டம். ஆமா, அவன் செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. சர்மா, அவன் நாம சொன்னபடி செய்யலன்னா நாம செய்ய வேண்டிய வேலை வேற இருக்கு. வாங்க. என்னது? அப்புறமா சொல்றேன். முதல்ல சின்னையனுக்கு போன் பண்ணி வர சொல்லு. சரி ராஜா, நீ இங்கே இரு. எதுக்கு என்ன இப்படி வதைக்குங்க? நான் என்ன பாவம் செஞ்சேன்? பாவம் இல்லடி பாப்பா. நான் சொன்ன வேலை செஞ்சு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் சம்பாதிச்சானே, அந்த சூரிக்கு தங்கச்சியா பிறந்ததுதான் நீ செஞ்ச மகா பாவம். அண்ணன் ஆஸ்தியை அனுபவிக்கிறப்போ அவனுக்காக தியாகமும் செய்யணும் இல்ல, அதுக்குதான் இந்த சித்திரவதை. போய் அவங்கிட்ட சொல்லு. எங்க இருக்காரு எங்க அண்ணன்? ஜெயில்ல. ஜெயில்னா நம்ம ஊர் ஜெயில் இல்ல, சென்ட்ரல் ஜெயிலாக்கும். மரியாதையா மறக்காம சொன்னபடி செய்யணும் சொல்லு. அது அண்ணன் செய்யலன்னு தான் தண்டனைன்னு சொல்லு. இந்த தடவையை செய்யாம போனா என்ன நடக்கும் தெரியுமா? அடிக்க மாட்டோம், உதைக்க மாட்டோம். ஒரு ரோஜாவை 4 ராஜாக்களும். அம்மா அம்மா, என்னம்மா இந்த காயம்? என்ன நடந்ததுமா? யாரு இப்படி செஞ்சாங்கம்மா? சொல்லுமா, சொல்லு. கஜபதி ஆளுங்க செஞ்ச கொடுமை என்ன? அவங்க உங்ககிட்ட ஒப்படைச்ச வேலை என்னன்னு எனக்கு தெரியாது. நீ அதை ஒழுங்கா செய்யலன்னு கோவத்துல இப்படி செஞ்சுட்டாங்க. நீ எதுக்காக ஜெயில்? உன்னை என்ன செய்ய சொன்னாங்க? என்ன நடந்தது சொல்லுண்ணா. ஒண்ணும் இல்லம்மா, நீ போ. அண்ணா, உங்ககிட்ட சொல்லக்கூடாத ரகசியமா? அதெல்லாம் இல்லம்மா, அப்புறமா சொல்றேன். நீ போம்மா, போ. வாமா வா, நேரமாச்சுல்ல. வரேண்ணா. செய்யறம்மா, உனக்கு ஆபத்து வராம இருக்கணும்னு செய்யறேன். நான் கொலை செய்யறதுக்கும் தூக்கம் மேடையறதுக்கும் பயப்படலம்மா, செய்யறேன். மறுபடியும் யோசிச்சுக்க. உங்க அப்பா இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு பிடிவாதமா இருக்காரு. நீ மட்டும் நடந்தாகணும்னு சொல்றேன். உங்க அப்பா இஷ்டப்படியே விட்டுட. நடக்காது. உங்களுக்காக எங்க அப்பாவை மறந்துடுவேன், ஆனா உங்களை மறக்க முடியாது. ஜோதி, உன்னை விட்டு பிரியணும்னு நான் மட்டும் நினைப்பனா? ஏன் ஒருத்தனுக்காக நீயும் உங்க அப்பாவும் பிரிஞ்சு போறது அவ்வளவு நல்லதா படல. அத நான் பாத்துக்கிறேன். ஹாய் ராஜா. ஹாய் ராஜா, இந்த பொண்ணு ஜோதின்னு. வணக்கம்ண்ணா. சபாஷ், எனக்கு ஒரு சிஸ்டர். டாப் செலக்ஷன். இத விட்டு அந்த ஜென்மத்துல நீ பிரம்மச்சாரிதான். கர்ம புல்ல கேள்டா. இந்த பொண்ணு யார் தெரியுமா? தெரியும், வாடா. இந்த பொண்ணு ஜோதி சாரி சென்டர் முதலாளி சின்னையோட மக. கரெக்ட்? கரெக்ட். உண்மையா நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க, உடனே கல்யாணம் பண்ண பாக்குறீங்க. am I correct? கரெக்ட். செத்தாலும் இது நடக்க விட மாட்டேன்னு அவங்க அப்பா கத்துறாரு. am I correct?
கரெக்ட். இது முடியுமா முடியாதான்னு டவுட். am I correct? கரெக்ட். அப்ப உட்காரு. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. உங்க மேரேஜ நான் முடிப்பேன். உங்க டாடிய நான் சமாளிப்பேன். அது அப்படி ஒண்ணு ஈஸி இல்லடா. ஒரு சிம்பிள். செய்யறேன், செஞ்சு காமிக்கிறேன், பாருங்க வர்றேன். இந்த பாருமா, பனாரசு சில்க் மாதிரி, தர்மாபுரம் பட்டு மாதிரி, காஞ்சிபுரம் நெசவு மாதிரி குடும்பம். மாப்பிளைய பத்தி கேக்குறியா? மாருதி கார்ல உன்னை வச்சுக்கிட்டு சுத்துன்னு சுத்துமா? என்னம்மா சொல்ற? டாடி, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் பிரசாத்தை தவிர யாரையும் பண்ணிக்க மாட்டேன். அதானே? அதேதான் டாடி. அப்ப ஒண்ணு செய்யு, எனக்கு சேலை கட்டுறது எப்படின்னு சொல்லு. எதுக்கு டாடி? எதுக்குன்னு கேக்குறியம்மா? எனக்கு மாப்பிளை கொண்டு கிட்டு வர போறல்ல. என்ன அப்பா மகளும் இப்படி சிரிக்கிறீங்க? என்ன என்ன கேட்ட? என் அழுக உனக்கு சிரிப்பா தெரியுதா? அழுகையா? எதுக்குங்க? என்ன தய சொல்றதுப்பா? காஷ்மீர் சில்க் மாதிரி மாப்பிளைய பாக்குறேன்னா வேண்டாம், அந்த காக்கி சட்டை போட்டவனை தான் கட்டிக்கு வேங்குற. அப்படியா? இது எப்படி இருக்குன்னா, உங்க கடையில கஸ்டமருக்கு சேலை காமிக்கிற மாதிரி இருக்கே தவிர உங்க மகளுக்கு மாப்பிளைய பாக்குற மாதிரி இல்ல. எடப்பாய, சேலைய விக்கிறவன் காய்கறிய வித்தேன்னா அவன் கிலோ கணக்குல விலைய கேட்பான். நான் மீட்டருக்கு விலைய சொல்லுவேன். கிலோவும் மீட்டர் ஒத்து வருமா? அப்பா நீ இப்படி வாமா. நீங்க அப்படி போங்க. உங்களுக்கு தலை இருக்கு, மூளை இல்ல. இருக்கு, உபயோகிக்கல. நீங்க செய்யற ஒரு சில வியாபாரங்களுக்கு போலீஸ் மாப்பிள்ள இருந்தா எவ்வளவு உதவியா இருக்கும். பூ சுத்தார பழைய சேலைய துவச்சு எடுக்கிற மாதிரி என்னையும் துவச்சு எடுக்கிறதுக்கா? பிரசாத தவறா நினைக்காதீங்க. பிரசாத் மாப்பிள்ளையானா மாமனாருக்கு ஏத்த மாப்பிள்ளைன்னு நீங்களே சொல்லுவீங்க. நிஜமா சொல்றியா? உங்க மேல ஆணை. என்னமோ, அது பிடிவாதத்துக்கும் உன் கேரண்டிக்கும் அந்த காக்கி சட்டைக்கு அடிக்கிறது யோகம். முடிச்சிரு. கேரி ஆன். ஹலோ. ஹலோ, தேங்க் யூ. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ. தேங்க் யூ. ஹாய் பிரசாத். ஹலோ. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ. மொத்தத்துல நீ ரொம்ப லக்கி ஃபெல்லோடா. ஏன் இப்படி சொல்றேன்? புரியல பிரசாத், கல்யாணத்துல முடியும் உங்க லவ்னு நினைக்கல. ஓஹோ, அதான். அதுக்கு நீ பாராட்டு சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல. என்ன? எங்க அண்ணன் ராஜாவுக்கு. ஆமா, ரியல் ஹீரோ அவர் தானே. எங்க போயிட்டா இருக்கீங்க? கவனிக்கிறேன். கண்ணாலேயே பேசிக் கொள்ளும் காதல் ஜோடிக்கு சொல்லாலேயே மாலை கட்டி சுட்டும் நெடுக்கு பருவச்சோலையில் பறந்து வருக நீ பல்லாண்டுகள். நான் வாழ்த்துவே மனதுவே. வருவது வசந்தங்கள் ரசிக்கத்தான். வருவது வசந்தங்கள் ரசிக்கத்தான். நினைக்கின்ற இன்பங்கள் இனிக்கத்தான். பொங்குதே பெண்மையே கங்கையா. ஒரு முதல் ராத்திரி அனுபவம், அதுதான் வாழ்க்கையின் ரசமயம். இது நிஜம் ஆசுகம் அனுதினம் புதுநயம். சந்தோஷந்தாக நான் வாழ்த்துவேன் மனதூவுவேன். கண்ணனையே பேசிக் கொள்ளும் காதல் ஜோடிக்கு சொல்லனையே மாலை கட்டி சுட்டும் நெடுக்கு
பருவச்சோலையில் பறந்து வருக நீ பல்லாண்டுகள் நான் வாழ்த்துவேன் மலர் தூக்குவேன் தகதிக்கு 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 தகா முத்தமிடும் இன்பச்சிட்டு பூரிகள் உனகை சிந்துகின்ற பகல் ஜாலிதான் ஜீவிதம் தேனிலா முத்தமிடும் இன்பச்சிட்டு குருவிகள் முத்து நகை சிந்துகின்ற பருவங்கள் ஜாலிதான் ஜீவிதம் தேனிலா ஒன்னோ ரெண்டோ பெற்றுப்படு பெற்றத்துக்கு அன்பு என்ற சொத்து கொடு பெருமிதம் அது தரும் தெய்வமும் துணை வரும் நீ வாழ்ந்திடு நான் வாழ்த்துவே மதம் தூக்குவே பண்ணாலேயே பேசிக்கொள்ளும் காதல் ஜோடிக்கு சொல்லாலேயே மாலை கட்டி சுட்டும் லேடிக்கு பருவச்சோலையில் பறந்து வருக நீ பல்லாண்டுகள் நான் வாழ்த்துவேன் மதத்துவேன் தகதிக்கு தகதிக்கு தகதிக்கிறப்பா இன்னைக்கு நம்ம முதலிரவு அது கூட மறந்து போச்சா இல்ல போலீஸ் ஆபீசர்னு எனக்கு காட்டுறீங்களா? இது எதுக்கு? ஜோதி, இது விலங்கு. குற்றவாளிகளுக்கு போடுறதுக்கு மட்டுமே இதை உபயோகிப்பாங்க. இப்ப என்னுடைய எதிரில நீ யார அரெஸ்ட் பண்ண போறேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். அரெஸ்ட் பண்ண வேண்டியது இளங்கால இல்ல, இது அப்படி வச்சுட்டு இப்படி. ஜோதி, எடு கைய. நிஜமா உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த விலங்கு. இட்ஸ் நாட் எ ஜோக். செய்யுங்க. எதுக்குன்னு கேட்கலையே. அவசியம் இல்ல, காரணம் இல்லாம நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ ஜோதி, தேங்க்யூ. சூரி, இன்றிரவு நீ சுதாவை கொல்லவில்லையானால் உன் தங்கை உஷா கொல்லப்படுவாள். சுதாவா உஷாவா, சுதாவா உஷாவா, நீயே முடிவு செய்து கொள். அண்ணா. அம்மா, உஷா நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேண்ணா. இன்னைக்கு என் பிறந்த நாள். பிறந்த நாளா? ஆமா ஆமா ஆமா, பிறந்த நாள் இல்ல. அண்ணா, இதுல உன் தங்கச்சி சந்தோஷமா இருக்கு. என்ன நினைச்சுக்கிட்டே தின்னு. வரேன் அண்ணா. நல்லதும்மா. அண்ணா, எனக்காக நீ எந்த தியாகமும் செய்வாய். நான் ராஜாவை காதலிக்கிறேன். ராஜா உன்னுடன் ஜெயிலில் இருக்கும் சுதாவின் தம்பி.
சுதா நிரபராதி. அதை நிரூபிக்க அந்த அம்மாவை தப்ப வைக்க வேண்டும். தப்ப வைத்தால் அவர் மனம் குளிரும், என் வாழ்வு மலரும். சூரி, இன்றிரவு சுதாவை கொல்லவில்லையானால் உன் தங்கை உஷா கொல்லப்படுவாள். சுதாவா உஷாவா, சுதாவா உஷாவா, நீயே முடிவு செய்து கொள். அப்படி உன்னால் செய்ய முடிந்தால் அவர் சந்தோஷத்தில் பங்கெடுக்கும் அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கும். என்னப்பா சைத்ரி? காலையில நான் சுருட்டி போட்ட கடதாசிய படிச்சியா? அவன் வேலையை நீ முடிக்கலைன்னா நம்மள முடிச்சிடுவான். இதோ கத்தி, காரியத்தை முடிச்சிடு. வெளியே தெரிஞ்சா விவகாரம். இதுல நான் உடந்தேன்னு வெளியில தெரியக்கூடாது. ஜாக்கிரதை. போ போ. அக்கா, அக்கா, கூப்பிட்டது நான் இல்லம்மா, உன் தம்பி ராஜா. ராஜா, என் தம்பி ராஜா. ஆமா ராஜா, இப்ப எங்க இருக்கா? காமிக்கிறேம்மா, இருமா. முதல்ல இந்த விலங்க உடைச்சிட்டு உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். சூரி, உனக்கு என்ன பைத்தியமா? விருந்தாளி மாதிரி கூட்டு வர்றிய? வாய மூடிட்டு வழிவிடு. கஜபதி நம்மளை கடிச்சு தின்னுடுவான்டா. இது என் சொந்த விஷயம். யார் தடுத்தாலும் இப்படி நான் செஞ்சேன். சுதா சூரி ஜெயில் காணா போயிடுச்சு. சுதா சூரி தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க சார். தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க? எங்க? அதோ அங்க இல்ல, இதோ இங்க, அங்க சார். சும்மா நிக்கிறீங்களா? புடிங்க. சிட்டி என்ன இல்ல, சூப்பரன் சார. சிட்டி சூப்பரன் சார இல்ல, சுதா சூரி தப்பிச்சு ஓடிட்டாங்க. புடிங்க அவங்கள, புடிங்க புடிங்க. ஆரத்தி காட்டின இந்த கை முடமா போனாலும், பரிசுத்தமா வாழ்ந்து இந்த உடல் மதுப்பட்டு போனாலும், எதுவுமே தெரியாத மாதிரி மௌனமா பார்த்துட்டு இருக்கிறியா தாயே?
காமுகன் கையில பாழா போன என்னாட்டு அப்பாவி பெண்களோட ஆனந்தமா இருக்கியா சாம்பவி? இந்த பாரத பூமியில ஒரு பெண்ணுக்கு நடக்கிற அநீதிகளுக்கு பயப்பட்டு நீ மௌனமா இந்த மண்டபத்துல ஒளிஞ்சிருக்கியா பராசக்தி? பேச மாட்டேம்மா. ஊமையா உட்கார்ந்திருக்க நீ தெய்வம் இல்லையா? தினமும் நடக்கிற அக்கிரமங்களை தடுத்து நிறுத்தி தண்டிக்க வேண்டிய உன்னுடைய திருசூலம் பெருசூலமா? மனுஷ அரக்கனா மாறி இரக்கம் இல்லாம இப்படி நடந்தா மகிஷாசுரனை பழிவாங்கின உன் திருசூலம் பார்த்துட்டு இருக்கா? அபயம் அளிக்கிற உன் திருக்கர அவங்களுக்கு ஆதரவா ஆட்சி புரியுதா? சொல்லு தாயே, சொல்லு. ஏமா நியாயம்? எதுக்கு இந்த தர்மம்? சொல்லுமா, 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 சொல்லு, 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 சொல்லுமா, சொல்லுமா. பவானி, என் புலம்பல் உனக்கு கேட்டுதா தாயே? போதுமா, போதும். நீ இருக்கேம்மா, நீ இருக்க. அம்மா பவானி, உன் துணை எனக்கு இருந்தா களங்கம் இல்லாத என் வாழ்க்கையை நாசம் செஞ்ச அந்த வெறி நாய்களை ஒழித்து கட்டாய். மஞ்சள் குங்குமத்தோட வாழ்ந்து என் வாழ்க்கையை நாசப்படுத்தின அந்த ராட்சசங்களை பழி வாங்கியே தீருவேன். ஸ்ரீ அவனை இல்லை, அவசியமான பராசக்தியா மாறுவான் நிரூபிச்சு காட்டேன். அம்மா, என் நெத்தி குங்குமம் இதை தொட்டு எடுக்கிற பாக்கியத்தை, நெத்தியில் எட்டுக்கிற அதிர்ஷ்டத்தை நான் பறி கொடுத்துட்டேன். ஆனா இத உன் பிரசாதமா பாதுகாப்பு கவசமா நான் இட்டுக்கிறேன். தாயே, இந்த குங்குமக்கோடு புதிய சக்தியை கொடுத்து அந்த 4 பேர் சாவ பாக்குறவரை பக்கத்துணையா இருந்து வழிகாட்டு. என்ன வாழ்த்து தாயே, பிடை கொடு. கேட்டது எங்க? சொல்லு, சொல்லுடா. கேட்டது எங்க? சொல்லு, கேட்டது எங்க? சொல்லுடா, சொல்லு. சொல்லாம நான் விடப்படுறது. கேட்டது எங்க? சொல்லுடா. தெரியாது. சொல்லு, சொல்லு. தெரியாது, 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 தெரியாது. சொல்லு. தெரியாது, தெரியாது. சொல்லுடா. எங்கடா கேட்டது? தெரியாது, தெரியாது. தெரியாது, தெரியாது. ஆகட்டும் பாஸ், நம்ம டாக்கு அனுப்புறேன்.
You bloody rascal! Hey! அடிக்காதீங்க அடிக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உஷா, இவன் எங்க அக்காவை கொலை பண்ண ட்ரை பண்ணா. அண்ணா அண்ணனா? அண்ணா, இது நிஜமா? ஆமாம்பா, அந்த கஜபதி எனக்கு சொன்ன வேலையே அதாம்மா. நான் உன் கடுதாசி பார்த்தப்பறம் அவங்களை ஜெயில இருந்து தப்ப வச்சுட்டேன். என்ன, எங்க அக்கா ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாளா? ஆமா, நான் தான் தப்ப வச்சேன். ஆனா போலீஸ் இப்ப உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐம் சாரி, அவசரப்பட்டுட்டேன். நான் செய்யணும்னு பார்த்ததை நீங்க செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம் அப்புறமா. போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்கு, நான் வரேன். சட்டத்துக்கு முன்னால நான் குத்தவாளி. எந்த நேரத்தில் பிடிபடுவேன்னு எனக்கே தெரியாது. ஆனா என் தங்கச்சி அனாதை ஆயிடக்கூடாது. நீங்க தான் ஆதரவு. வரேன். அந்த அம்மா ஜெயிலில் தப்பிச்சுக்கிற அளவுக்கு அவங்க துணிவாங்கிற நான் சொப்பனத்துல கூட நினைக்கல. என் பிளான் எல்லாம் வீணாக்கிட்டாங்க. உன் வேதனையை பொறுக்க முடியாம உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க ஃபர்ஸ்ட் நைட்ல என் ஒய்ஃபை நான் அரெஸ்ட் பண்ணி என்கிட்ட வா. வாம்மா. என்ன குத்தம் செஞ்சீங்க வந்து? பயப்படாத, சொல்லு. கொலை. கொலையா? யாரு? சிநேகிதனா நம்ப வச்சு என் புருஷன் அநியாயமா கொலை பண்ணின ஒரு அயோக்கியனை நான் கொலை பண்ணி அந்த குற்றத்துக்காக இங்க வந்தேன். சபாஷ். நான் செஞ்சது தப்பா? இல்லம்மா, உன்னை பாராட்டுறேன். கொலை பண்ணி தண்டனை அனுபவிக்க நீ உள்ள வந்த. ஆனா நான் செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன, செய்யாத கொலைக்கு ஜெயிலுக்கே வந்தீங்க? ஒரு சிலர் வாழ்க்கை அப்படித்தாம்மா. வருத்தப்படாதீங்க, என்ன நடந்தது சொல்லுங்க. சொல்றேம்மா, சொல்றேன். நான் அழுதா கேட்கிறவங்களோ அனுதாபப்படுறவங்களோ இல்லாம நான் வேதனைப்பட்டேன். அந்த வேதனையை இப்ப சொல்றேன். என் தாய் தந்தை எதிர்த்து லட்சக்கணக்கான ஆஸ்தியை உதறி விரும்பினவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன் இப்படி பாக்குறீங்க? முதல்ல ஆரத்திய கண்ணில் ஒத்திக்கிங்க. சுதா, மகாலட்சுமி மாதிரி இந்த வீட்டுல கால் வச்சிருக்க. பூஜை புனஸ்காரம் இல்லாம வெறிச்சோடி போன பூஜை அறையில குத்து விளக்கேத்தி இந்த குடும்பத்துக்கே நீ கேத்தி வச்சுட்ட. உன் நாட்ட மனைவிக்கு நிஜமா என் அதிர்ஷ்டம். உங்களாட்ட புருஷன் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப நானே? நீ உங்க அக்கா விட அதிர்ஷ்டக்கார ராஜா. அக்கா, பூஜை அறையில நீ, உன் பின்னால அத்தா, ரெண்டு பேரும் இங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் ஹார்ஸ் ரைடிங் கத்துக்கிறது எப்பவா? கமான் ராஜா, நான் ரெடி. போயிட்டு வரேன் சுதா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வேதனையிலேயே எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. என் தம்பி ராஜாவை அவர் ரொம்ப அன்பா நடத்தினாரு. அவரை போல ரைடரா உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவருக்கு வியாபாரத்துல பங்காளியா
உயிருக்குயிரா பழகுற 4 நண்பருங்க இருந்தாங்க. கீழே தானே வைக்கிற, 2 ஜாடி வை. 2 ஜாடி எதுக்குங்க? தலையில வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி செஞ்ச முறுக்கு ஊறுகா சீடன் விட்டது. இல்லன்னா என்னவா, நான் உன்னை விட்டு போறேன்னு தெரியுமில்ல. ம், நீ என் பக்கத்துல இல்லாம இருந்தா நான் ஒரு நாள் கூட வெளியே தூங்க மாட்டேன்னு தெரியுமில்ல. எல்லாம் தெரிஞ்சுமா என் பெட்டியில இவ்வளவு வா. ம். சுதா, ம். வேலை முடிஞ்சதும் ரக்கை கட்டிட்டு கூட்டுக்கு வந்துருவேன். போங்க, வர வர நீங்க பச்சை புள்ள மாதிரி ஆயிட்டீங்க. ஆமா, உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுல்ல ஸ்வீட் பேபி. சரி சரி, டைம் அப்பா, ஆச்சு. இன்னும் டைம் இருக்குல்ல. கீழே அவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. விளையாட்டை நிறுத்திட்டு கிளம்புங்க. damn it, dirty journey, dirty race. எனக்கு அது வேணாங்க, வை, இது போதும். ம். கார் திரும்பி வந்ததும் நாங்க போறோம்னு சொல்லி அவங்க கார்லயே இவரை ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. எனக்கு தூக்கம் வருது. போய் படுத்துக்கப்பா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா. என்ன வேணும்? சின்ன பாப்பா கேக்குற கேள்வியை இந்த பெரிய பாப்பா கேக்குது. அதுதானே. நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. தனியா நீ இருக்கிற ரூமுக்கு ஆம்பளை வத்த வந்து தாப்பா போட்டான்னா பத்திரமா இருக்கியான்னு கேட்கறதுக்கோ படுத்து தூங்குன்னு சொல்லவோ இல்ல. என்ன புரிஞ்சுதா சைல்ட்? அண்ணா. அண்ணனா? அப்படி கூப்பிட்டா இப்ப நடக்க போற சீன் நல்லா இருக்காது. 4 பேருக்கும் நல்லா நடந்தா 6க்கு தெரிய போகுது. நாங்க இத போய் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோமே. வாய முடு. நடிப்பு எதுக்காக? நாங்களும் மனுஷ பிறவிதான். நாங்க என்ன கொலையா செய்யறோம் கோபமா பேச? வா. சீ, நீங்க மனுஷங்களா ராட்சசங்களா? ஸ்நேகிதனுக்கே துரோகம் பண்றீங்களா? உங்களை அண்ணன் நம்பின ஒருத்தி நெருங்கிறதுக்கு வெக்கமா இல்ல? உன்னை தங்கச்சி என்னன்னா நீ அப்படி நினைச்சா நாங்க அதுக்கு மதிப்பு கொடுக்கணுமா? No, என்ன தொடாதீங்க ப்ளீஸ். என் வாழ்க்கை நாசம் பண்ணிடாதீங்க. தொட்டுட்டா நாசமா போவாங்களா? யார ஏமாத்துற பைத்தியக்காரி? பதிவிரதங்க கதையை படிச்சுட்டு அத ஒரு கணக்கா எடுத்துக்காத. புருஷனை தெய்வமா நம்புற உத்தமிங்களும் செத்து போறாங்க. அடுத்தவன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற பொம்பளையும் செத்து போறா. சாகாத பொம்பளையே இல்ல. புராணத்தை மறந்து போ. பொழைக்கிற வழிய பாரு. 4 பேர் மனசு குழுந்தா அதுவே உனக்கு புண்ணியம் தானே. சைன் பண்ணி உன் வீட்டுக்காரனை பாட்டர் ஆக்கிட்டான். இப்போ ஒண்ணு சைட் பண்ணி போனஸ் வாங்கிக்கிறான். கரெக்ட். காரணா பொம்பளைங்க பூவாட்டம். ஐயா வாங்குன்னு அவங்களா கூப்பிடுவாங்களா? நாமலாம் கிட்ட போய் டச் பண்ணணும். ஆஹா, என்ன பாக்கியம் செய்திருக்கிறேன் ஆசைப்பட்டதுக்கு. இது அட்வான்ஸ் இல்ல, பனிஷ்மெண்ட். இப்ப நான் கவனிச்சுக்கிறேன். டேய் ராட்சசங்களா, மனப்பூர்வமா நான் உங்களை கூட பிறந்தவங்களா மதிச்சுக்கிட்டு இருந்தேன். பாச பந்தத்தோட நீங்க பழகுறதுனால அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்கன்னு நினைச்சேன். ஆனா ஆனா பாசத்துக்கும் பந்தத்துக்கும் லாய்க்கு இல்லாத மிருகங்கடா நீங்க. உங்களாட்ட உள்ளவங்க உயிரோட இருந்தா சொந்த அண்ணனை பார்த்து தங்கச்சியும், அதோட பெத்த பிள்ளைய பார்த்து தாயும் பயப்பட்டு ஓடி போற நிலைமை வருண்டா. உன் கண்ணு என்ன சுண்டி சுண்டி இழுக்குது. என் மனசு என்ன வண்டாட்டம் கொடையுது. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. என்ன விட்டுடுங்க.
மிஸ்டர் சுவாமி, ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல சமயத்துக்கு நீங்க இருந்து உதவி செஞ்சீங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? அப்படி ஒரு நிலையில யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க? சுதா, 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 என்னங்க சுதா, என்னாச்சு சுதா? என்ன நடந்தது? சுதா, சொல்லு சுதா, சொல்லு சுதா, சொல்லு. நண்பனா பழகி 4 பேரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்கடா. உங்களை சும்மா விடக்கூடாது. அப்படி என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டோம்? பிரியப்பட்டு பிசினஸ்ல பங்கு கொடுத்தோம், பிரியப்பட்டு உன் ஒய்ஃப தொட்டோம், அது தப்பா? பாயமுடா, அடுத்தவன் பொண்டாட்டின்னா அவ்வளவு கேவலமடா உங்களை. சர்மா, இவளே இவ புருஷனை கொலை பண்ண மாதிரி போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணு. கோர்ட்ல நிறுத்து. இவரானர் மானத்துக்கு பயந்த பூஷணையை வஞ்சிச்சு அவன் அநியாயமா கொலை பண்ண இந்த குற்றவாளி. என்ன பொய்? எது பொய்? உன் இஷ்டப்படியெல்லாம் தெரிஞ்சது பொய்யா? உன் வசதிக்கு தேவையான பணத்துக்காக உன் புருஷனையே ஏமாற்றி பல பேரோட நீ தொடர்பு வச்சுக்கிட்டது பொய்யா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட உன் புருஷன் அதட்டி கேட்டா அவனை கேட்க விடாம குத்தி கொலை பண்ணது பொய்யா? எது பொய்? இதுவும் பொய். நீங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல, எல்லாம் பயங்கர பொய். என்ன குற்றவாளியா நிறுத்துறதுக்கு விபச்சாரின்னு சொல்றியா சர்மா? சொல்றதோட மட்டுமில்ல, இது 100க்கு 100 பங்கு உண்மை. அதுக்கு நானே ஒரு சாட்சி இவரானர். இல்ல இல்ல இல்ல, என் புருஷனை கொலை பண்ணது நீயும் அந்த ராட்சசுங்களும். இவரானர் சொகுசான வாழ்க்கைக்காக புருஷன் உயிரை பலி வாங்கின, இந்திய பெண்குலத்தின் பண்பையை வியாபாரமாக்கின இவள மாதிரி ஒருத்தையை தண்டிக்கிறதுக்கு இந்த சட்டத்தில் உள்ள தண்டனைகள் போதாது. இவரானர்
இதை விட பயங்கரமான தண்டனையை சட்ட ரீதியாக்கி இவனை போல இன்னொருத்தி இது மாதிரி செய்யாம இருக்க இந்த குற்றவாளியை கடினமா தண்டிக்க கோர்ட்டாரவர்களை வேண்டிக்கிறேன். நான் நிரபராதி, நிரபராதி, நான் நிரபராதி, நிரபராதி. அவங்க நிரபராதின்னு நிரூபிக்கத்தான் இதெல்லாம் செஞ்சேன். ஆனா அவங்க அவசரப்பட்டு தப்பிச்சுட்டாங்க. இப்ப நிஜமாவே அவங்க குற்றவாளியா மாறதுக்கு முந்தி அந்த 4 பேர் செஞ்சதை நிரூபிக்கணும்டா. நிறுத்து. இவ்வளவு நாளா ஆதாரம் கிடைக்கல, நிஜமா நடந்தது தெரியல, சும்மா இருந்தேன். எங்க அக்கா வாழ்க்கையை அசிங்கப்படுத்தின அந்த அயோக்கியங்களை மிருகங்கள் அடிக்கிற மாதிரி அடிச்சு நானே கொலை செஞ்சு அக்கா ஆத்மாவுக்கு அமைதியை கொடுக்கிறேன். என்ன அவங்கள கொண்டு நீ ஒரு கொலகாரனா மாறுவேங்கிறியா? இது உன் போலீஸ் பார்வை. ராஜா பிளீஸ் என் பேச்ச கேட். சரியான ஆதாரங்களை வச்சு அவங்கள தண்டிக்கும்படியா நானே செய்யறேன். நானே அந்த தண்டனையை கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. போடா. இந்த ஆசையோட நீ இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா இப்படி உதவி இருக்க மாட்டேன். மேலதிகாரிகளை பார்த்து பேசி அனுமதி வாங்கி வாழ்க்கையில ஒரு முறை யாரும் எதிர்பார்க்கிற இனிமையான முதல் இரவுல ஜெயிலுக்கு போக சொல்லி என் மனைவி அனுப்புனது உன் வேதனையை தீர்க்கத்தானே தவிர உன்னை கொலகாரனா மாத்திரத்துக்கு இல்லடா. சாரி பிரபலத்தை எவ்வளவு கடமைப்பட்டிருக்கேன். உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக உன் உதவியை நாடுகளை தவிர தெரிஞ்சதும் தெய்வம் விட்ட வழியும் சும்மா இருக்கிறதுக்கு இல்ல. ராஜா, அம்மா அப்பா ஆதரவுல வளர வேண்டிய வயசுல அநாத ஆசிரமத்துல இருந்தோம். அம்மானு கூப்பிட தாய் இல்லாம உண்மையான உணர்ச்சிகளை மறக்க பொறுமையா இருந்தது உனக்கு மறந்து போயிருக்கலாம். இப்ப என் மனசு படுற வேதனை தெரியாதா உனக்கு? உங்க பேச்ச கேடு. ஆமா அண்ணா, உங்க வேதனை எனக்கு தெரியுமா? ஆனா என் வாழ்க்கை லட்சியம் அது. அதை சாதிக்கிறதுல எனக்கு இந்த பாசம் பந்தம் எதுவும் குறுக்க வராது, வரக்கூடாது. அதான் முடிவா? என்ன தெரியாது, செய்து முடிப்பேன். அதை நான் தடுப்பேன். உனக்கு இவ்வளவு வேகம் இருந்தா எனக்கு எவ்வளவு உறுதி இருக்கும். நீ கொலகாரனா மாறாம இருக்க நான் எதுவும் செய்வேன். நெவர். நீயும் உன் போலீஸ் என சுத்தி வளைச்சாலும் அவங்களை காப்பாற்ற முடியாது. வர்றேன். ஏய், சும்மா முதல்ல கதவை சாத்திட்டு வர்றேன். என் மூஞ்சிய பார்த்தா உனக்கு தெரியடியா? உனக்கு இரும்பு மனசியா? பாத்தியா, சட்டை கிழிஞ்சு போச்சு, உடம்பு பிஞ்சு போச்சு. அம்மா முதுகு வலிக்குது. ஒண்ணு எங்க எங்க கிழிக்க போறாருங்களோ, ஜாக்கிரதா இரு. கஜபதி, கஜபதி காப்பி கொடுக்க இதுதான் நேரம் கிடைச்சதாப்பா. அப்பா இடுப்ப புடிச்சுக்கிச்சேன், மருந்த இடுறா. கஜபதி, கஜபதி. கஜபதி இங்க இல்லையா? என்ன நடந்தது சொல்லு. இல்லையா, இவ்வளவு நாளா நம்ம கூட சுத்துற ராஜா பயனா ஜெயில இருந்து தப்பிச்ச சுதாவோட தம்பி. அவனுக்கு நம்ம கதை தெரிஞ்சு போச்சு. இத்துருட்டு பய பிறட்டு பிறட்டு இருக்கிறான். இப்ப நினைச்சாலும் எனக்கு மயக்கமா வருது. சர்மா ஒரு குருமா பண்ணிடுவாங்களே. அட கத்தாதையா, சத்தம் கேட்டு வந்தாலும் வந்துருவான். என்னால அடிவிட முடியாது. போலீஸ் போன் பண்றேன். என்ன போலீஸோ என்ன போனோம், ராங் நம்பர் விட போகுது. அம்மா அபசகனம். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நான் லாயர் சர்மா பேசுறேன். இப்ப கஜபதி வீட்டுல இருந்து பேசுறேன். நீங்க உடனே புறப்பட்டீங்க வாங்க. எங்களை ராஜாங்க ஒருத்தன் கொலை பண்றதுக்கு வர்றான். ஆமா, ப்ளீஸ் பி குயிக். தேங்க்யூ. சர்மா, போலீஸ் கதவை தட்டுமா? தட்டலாம். ராஜா தட்டுறான். பயப்படாத, எங்க இரு. சர்மா, நீ கதவை திறக்காத, கதவை திறக்காத. எனக்கு தாங்காது, நான் மாட்டிக்குவேன். வேண்டாம், சும்மா ஐயா. பகவான் சமிக்கியமா? இது ராஜா வேலை தானா? நான் சொல்றேன். சட்டைய சும்மா சல்லட கண்ணா கிழிஞ்சிருக்கானு. சும்மா பெரட்டி பெரட்டி எடுத்துட்டான் போல இருக்கு. சர்மா, என்ன அவரால் இந்த அளவுக்கு கிழிக்க முடியல? என்ன பார்த்து கிண்டல் பண்றியா? எப்படி இருக்கு உடம்பு? ராஜாவை கூப்பிட்டுமா? சர்மாவை போல கஜபதி வீட்டுல பதங்க நாங்க மீசையில வாங்கலையா? சிச்சி, பூனை கொடுத்தா மீசி இருக்கு. நான் ஒழுங்கா இருக்கு பிடிக்கலையா? சர்மா இங்க இருக்காரு. இனியோட உங்க கதை முடிஞ்சது. அங்க தப்பிச்சிட்டோம்னு சந்தோஷப்படாதீங்க. இங்க நீங்க சாகிறத யாரும் தடுக்க முடியாது. நில்லுங்க. பிச்சு திங்கிற கழுகுங்களா? உங்க உயிர்னா மட்டும் வெல்லமாடா.
இட்ஸ் ஆல் ரைட். குட் மார்னிங் சார். எஸ், குட் மார்னிங். கைதிகள் கிடைச்சிட்டாங்களா? நோ சார், அந்த விஷயத்துல உங்க உதவிக்காகத்தான் வந்தேன். என்ன விஷயம்? ராஜாங்கிற ஒருத்தன் கஜபதியை கொல்ல முயற்சி செய்யறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் எஸ். அந்த ராஜா ஜெயிலையும் தப்பிச்ச சுதாவோட தம்பி. அந்த அம்மா நிரபராதி. கஜபதி ஆளுங்க சூழ்ச்சி பண்ணி குத்தம் சுமத்தி அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்கன்னு ராஜா தெரிஞ்சுக்கிட்டான். அந்த பகையில தான் அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்றான். அதுக்கு ஆதாரம் இருக்கா? நோ சார், ஆனா நிஜமா நடந்தது இது. பர்மிட் பண்ணீங்கன்னா இந்த கேஸ நான் டீல் பண்றேன். ஓடி போன கைதிகளுக்கு ராஜாவுக்கு சம்பந்தம் இருக்கிறதால அவங்கள பிடிச்சு நடந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரேன். பட் இட்ஸ் நாட் யுவர் டியூட்டி. எஸ் சார், அதுக்கு தான் உங்க அனுமதியை கேட்கிறேன். இந்த கேஸ்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஏன் தெரிஞ்சுக்கலாமா? பர்டிகுலரா எதுவும் இல்ல. அவங்க 2 பேரும் எனக்கு நல்லா தெரியும். இந்த கேஸ்ல நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கேன். மேலும் டியூட்டியில இருக்கும்போது எஸ்கேப் ஆயிருக்காங்க. அதுக்கு தான் இந்த கேஸை நானே சால்வ் பண்ணலாம்னு. ஓகே, ப்ரொசீட். தேங்க்யூ சார். அக்கா நீயா? ஆமாமா. அது சரி, நீ வா சொல்றேன். நான் தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு வரலக்கா. உங்ககிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவர் ராஜா அண்ணனுக்காக ஆடின நாடகம். நாடகமா? அந்த போட்டோ என் வீட்டுக்காரர் இருக்கா? வீட்டுக்காரா? நான் போறேம்மா. அக்கா, எதிர்பாராத அறிமுகமான ஒரே தாய் வயித்துல பிறக்காம போனா என்ன? சொந்த அக்காவா என் மனசுல நிறைஞ்சு போயிட்ட. இது கொஞ்ச நேரமாவது என்னோட இருக்க கூடாதா? வா அக்கா, வா. சாப்பிடுக்கா. சாப்பிடுறேம்மா, சாப்பிடுறேன். இவ்வளவு எனக்காக சிரமம் எடுத்துக்க உனக்காக சாப்பிடுறேன். அக்கா, அக்கா, அவர் வந்துட்டாருக்கா. அக்கா, எப்படிதாக்கா? ஜோதி, வந்துட்டேங்க. வாங்க. என்ன லைட்ட போட்டுட்டு தூங்கி போயிட்டியா? என்ன மறுபடியும் சாப்பிட்டியா? அதான் அதான் கொஞ்சம் பச்சது சாப்பிடலான்னு. அதுக்குள்ள நீங்க இப்பதான் தூங்கி போயிட்டேன்னு சொன்ன. கேலி பண்ணுவீங்கன்னு. நீ பச்சை குழந்தைய என்ன உன்னை கேலி செய்யறதுக்கு. சரி, நான் வரேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்க. ம். அம்மாடி, வாக்கா. போலீஸ் ஆபீசர் மனைவியா செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டேன். ஆமாக்கா, ஆனா போலீஸ் ஆபீசர் மனைவி நானும் ஒரு பெண் தானே. போயிட்டு வரேம்மா. நம்மகிட்ட இருந்து தப்ப முடியாதுடா, போடியா.
அக்கா, தம்பி, எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. அக்கா, மாமாவை நீ கொலை பண்ணியோ இல்ல அவங்க பண்ணாங்களோ தெரியல. அதனால நான் எதுவுமே செய்ய முடியல. இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சு. மாமாவை கொலை பண்ணி உன் வாழ்க்கையை நாசம் பண்ண அந்த 4 பேரையும் பழி வாங்கி அவங்கள ஒழிச்சிட்டேன்னு வந்து சொல்றேன்க்கா. இல்ல தம்பி, அக்காவுக்காக நீ கொலைகாரனா மாறி உன் வாழ்க்கையை நாசப்படுத்திக்க நான் விட மாட்டேன். தவறான முடிவுக்கு நீ திட்டம் போடுறேன்னு தெரிஞ்சு அந்த பயங்கரத்துல இருந்து தப்ப வைக்கத்தான் உன்னை தேடிக்கிட்டு வந்தேன். அக்கா, ஆமா ராஜா, அவங்களை என் கையால நானே தான் பழி வாங்கி தீருவேன். நோ, அக்கா, உன்னை நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக நாங்க எல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம்னு கொஞ்சம் அவளை கேளு. உஷா, உஷா, அக்கா, அந்த பசங்க உஷாவை கார்ல கடத்திட்டு போறாங்க. அவங்க எங்க போறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வரேன்க்கா. ராஜா, மரியாதையா பணிஞ்சு போயிடு. அதேதான் நானும் உனக்கு சொல்றேன். மரியாதையா இதுல நீ குறுக்கிறாத. இங்கிருந்து ஒரு அடி கூட உன்னை நான் நகரப்பட மாட்டேன். சரி, அதையும் தான் நான் பார்த்துறேன். ராஜா, பொறுத்து பொறுத்து பார்த்தேன். ஆனா நீ என் பொறுமையை இழக்க வச்சிட்டடா. இல்லடா, நீ கொலகாரன் ஆகக்கூடாதுன்னு பாசத்தோட தடுக்கிற. I'm sorry, Prasad. I'm really sorry. சாபாஷ், நாங்க சொன்ன கழுதையை கொண்டு வரலனாலும் இந்த பொண்ணு பட்டு ஷோக்கா இருக்குது. சந்தோஷம். புதுசுல மிரளுது. இல்ல,
எத்தனை குடும்பங்களை நாசம் பண்ணிருக்கீங்கடா. நான் உயிரோட இருக்க வரைக்கும் உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன். உங்களை சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க. இல்லைன்னா என் மானமே போயிருக்கும். தைரியமா இருமா. இந்த நாய்களை இனிமே யாராலையும் காப்பாத்த முடியாது. போய் படைவை கட்டிக்கம்மா. உயிர் மேல உள்ள ஆசையினால என்ன கண்டு இப்படி நடுக்கிறியா? அனுபவி. அன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து என் புருஷனை கொலை பண்ணும்போது எங்க போச்சுடா இந்த பயமெல்லாம்? என்ன கொண்டுடாத, என்ன கொண்டுடாத. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்னு அடிக்காத. உன்னை உயிரோட விட்டா இன்னும் எத்தனையோ குடும்ப பெண்களை பாழாக்கிடுவேன். இது வாழ்க்கையில எந்த பொண்ணையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டேன். என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. என் பகை தீரணும்னா உன் கதை நிரந்தரமா முடிஞ்சிடணும். என்ன கொண்டுடாத, என்ன கொண்டுடாத, என்ன கொண்டுடாத, என்ன கொண்டுடாத. பகை தீர்த்த பாஞ்சாலி. தூங்குங்க. அவன் ரூமுக்குள்ள வர்றது கஷ்டம். வர்றேன் சார். எனக்கு ஒரு சின்ன ஐடியா. சொல்லுங்க. போலீஸ் வீட்டை சுத்தி காவலா இருந்தா அவன் அங்க இருப்பேன்னு நினைச்சுக்குவான். அவன் வந்தா நீங்க அட்டாக் பண்ணி பிடிங்க. ஒருவேளை உங்களுக்கு டெமிக்கு கொடுத்து அவன் உள்ள வந்துட்டா நான் இல்லாம ஏமாறுவான். யூ மீன் நான் போய் என் கிளப்ல ஒளிஞ்சுக்கிறேன். அங்க இருந்தா எனக்கு பயம் இருக்காது. மேலும் நான் அங்க இருப்பேன் எதிர்பார்க்க மாட்டான். கண்டிப்பா இங்க வருவான். இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு தான் ட்ரபிள். நோ, நான் சீக்கிரட்டா உங்களுக்கு கூட தெரியாம போயிடுவேன் சார். ஓகே, உங்க இஷ்டம்.
மாசம் உங்க கூட இருந்திருக்கேன். அப்பவே உங்க நாடிய பிடிச்சு பார்த்துட்டேன் தெரியுமா? உங்களுடைய ஒவ்வொரு பிளானும் எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுடைய ஒவ்வொரு டிக்கும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. பகவான் எவன்டா அவனுக்கு பேரு வச்சா? காணல சார். என்ன விட்டு என்ன கொண்டாத, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கொண்டாத, என்ன கொண்டாத, என்ன விட்டு என்ன விட்டு என்ன கொண்டாத, என்ன விட்டு என்ன கொண்டாத, என்ன கொண்டாத, என்ன விட்டு என்ன விட்டு காலை பிடிச்சு கஞ்சி கேட்கிறேன் விட்டு என்ன விட்டு. ஆற்றான் வீட்டு பெண்களே, மனம் போனபடி கெடுக்கிற உன்னாட்டு அயோக்கியன அத்தனை நேசா கொல்ல மாட்டேன்டா. என்ன விட்டு என்ன விட்டு நான் இனிமே எப்பவும் செய்ய மாட்டேன். உன்னாட்ட ஒரு தெருக்க கூடாதுடா. உன் சாவு உன்னாட்டம் பேய்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். பகைதீர்த்த பாஞ்சாலி. ஒவ்வொரு தடவை என்னை ஏமாத்த நினைக்கிறது உன் அறியாமை. இது மாதிரி மறுபடியும் முயற்சி பண்ணியோ ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம ஒன்னு சுட்டுடுவேன்.
இளமை போதும் உல்லாசம் புரிகிறது அமுத மழையிலே அனுபவித்திடு மன்னவா துள்ளும் காதல் வேகம் கடிவாளம் உன் கவனம் ராஜா நீ ரசிக்கட்ட வரும் ராத்திரி சுவையாக மனம் போல சுகமனுபவி மனம் சென்றுதான் தொடு கண்டுதான் சுகமுண்டுதான் அது இன்றுதான் உன்னை கண்டுதான் ஒரு நாடகம் நடக்குது மோகம் இனிக்கிறது ராஜா ராஜா உனக்காக வரும் ராத்திரி எல்லாம் எனக்காக ராஜா ராஜா உனக்காக வரும் ராத்திரி எல்லாம் எனக்காக உன் பார்வையில் ஆசை மயக்கம் என் பார்வையில் நேசம் இருக்கும் போதையின் பாதையில் உனக்கு என்ன வெட்கம் நாளையில் நினைப்பே தரும் துக்கம் ஆஹா மனசு தொட்டு தொட்டு பந்தாடும் பருவங்கள் மல்லிகை செண்டில் வந்து பந்தாடும் வசந்தங்கள் எதற்காக ஏகாந்தம் ஓ என்ன தர வேண்டும் பனித்துளி சிந்தும் பருவம் சுகப்பெற இதுவே தருணம் ஐயாவும் கண்ணட்டு மலைகின்றது அங்கங்கள் அது பட்டு வளைகின்றது நீ பாட்டுக்கு ஒரு ராகம்தான் சில ராகத்தில் சில தாளம்தான் உன் ராகத்தில் பல தாளங்கள் போடட்டும் போடட்டும் உன் கைகள் ராஜா ராஜா உனக்காக வரும் ராத்திரி எல்லாம் எனக்காக உன் பார்வையில் ஆசை மயக்கம் என் பார்வையில் நேசம் இருக்கும் போதையின் பாதையில் உனக்கு என்ன வெட்கம் நாளைய நினைப்பே தரும் துக்கம் கஜபதி
முடிக்க வேண்டிய உங்க கதையை முடிக்காம நான் விட மாட்டேன்டா. சாட்சி ஆதாரங்களின் பிரகாரம் குற்றம் சுமத்தப்பட்டவரின் குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டதால் ஐபிசி 302 செக்ஷன் பிரகாரம் குற்றவாளிக்கு இல்லைங்க. எதுக்கு வந்த? என்ன உனக்கு தெரியும்? நீதிமன்றத்துல நடக்கிறத தெரியப்படுத்துறதுக்கு, நடக்கிற அநியாயத்தை எடுத்து சொல்லி முடிக்கிறதுக்கு நான் வந்தேன். என்னம்மா அது? யுவர் ஆனர், நீங்க தண்டிக்க போற குற்றவாளி அந்த கொலையை செய்யல. அவன் நிரபராதி. அந்த கொலையை செஞ்சது நான் தான். அந்த தண்டனைய எனக்கு விதிங்க. அவங்களுக்கு அவசியம் என்ன? நடிக்காத சர்மா. நான் எதுக்கு கொலை பண்ணேன்னு உனக்கு தெரியும். யுவர் ஆனர், நீதிங்களா என் புருஷனை நம்ப வச்சாங்க. சொந்த அண்ணங்களா நல்லவங்களா இவங்க நடிச்சாங்க. சமயத்தை பயன்படுத்தி என்ன நாசம் பண்ணிட்டாங்க. தடுக்க வந்து என் புருஷனை கொன்னுட்டாங்க. மறுபடியும் ஒரு பாஞ்சாலியா வாழ சொல்லி கேலி செஞ்சாங்க. ஆனா அத்திரிய பத்தி பேச இந்த பாவிகளுக்கு தகுதி இல்லைன்னு, பழி வாங்க ஒரு பொண்ணு நினைச்சா தடுக்க முடியாதுன்னு, பொறுத்தவ பொங்கி எழுந்தா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்காம போயிட்டாங்க. யுவர் ஆனர், நல்லவளா பேசிய குற்றத்தை மழுப்புறா, நீதிமன்றத்தை திசை திருப்புறா. Stop it. நான் குத்தத்தை ஒத்துக்கிறேன், அதை மழுப்பு மறைக்கிறேன். அந்த கொலையை அவனே செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்கு. நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்ல எனக்கும் சாட்சியா இருக்கு. கொலை பண்ணது 2 பேரு இல்ல, 3 பேரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் உன்னோட 3வது பங்காளி கொன்ன. போய் பாரு. இது வெறும் பொய். இவன் குற்றத்தை நிரூபிச்சாச்சு. கொலை செஞ்சது இவன் தான். ஐ நோ. நீ யாருன்னு எனக்கு தெரியும் சர்மா. நியாயத்தை திசை திருப்பறதுல நீ பெரிய பெருச்சாளி. யுவரான, நியாய தேவதை கண்ணை மூடிட்டாங்க. நியாயத்தின் கண்ணை மூட முடியுமா? ஆனா இங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் எல்லாம் யாரு? நியாயத்தை காப்பாத்த கடமை செய்யற கண்ணியமுள்ள நல்லவங்க. நீங்க வாதத்துல உண்மையை தேடுறீங்க, நியாயத்துக்காக வாதம் பண்றீங்க, தர்மத்துக்கு தலை வணங்குறீங்க. ஆனா இந்த சர்மா மாதிரி சுயநலவாதிங்க உண்மைக்கு திரைப்பட பாக்குறாங்க, நெஞ்சறிய நியாயத்துக்கு தர்மத்துக்கு சமாதி கட்டுறாங்க. நீதி ஸ்தலத்துக்கு கண்ணு இல்லைன்னு வாதத்தால நாடகம் ஆடுறாங்க. நியாயஸ்தலத்தின் பெருமையை அழிக்கிற இவரோட சுயரூபத்தை புரிஞ்சுக்குங்க. நீதியை காப்பாத்துங்க யுவர் ஆனர். நீதிமன்றம் இருக்கிறதே நீதியை காப்பாத்தான். விடலையே, இந்த மாதிரி சுயநிப்பைகள் இருக்கிறவர நீதிக்கு தொல்லதான். உண்மையாவே செய்றவன் தண்டிக்குது இந்த நீதிமன்றம். ஆனா பணத்துக்காக ஒருத்தனை வார்த்தையாலே கொலைகாரன் ஆக்குற இந்த சர்மா மாதிரி உள்ளவங்க இன்னும் இருக்காங்களே. ஒருவேளை கஞ்சிக்காக பாவப்பட்டவன் விசாரம் பண்ண தப்புன்னு தண்டிக்கிற இந்த சர்மா தான் வாழறதுக்காக பொய்க்காக வழக்காடி வாழ்ந்துட்டு இருக்காரு, தண்டனைக்கு சிக்காம. இது என்ன நியாயம்? சொல்லுங்க யுவரான, சொல்லுங்க. இந்த போக்கு மாற வரைக்கும், சட்டத்தை திருத்துற வரைக்கும் நியாயம் நிக்க முடியாது. அதுக்குத்தான் நான் சட்டத்தை நம்பவும் இல்லை, நியாயத்தை கேட்கவும் இல்லை. தண்டனை நானே கொடுத்துட்டேன். அதுதான் எனக்கு நியாயம். ஓ நியாயம் யாருக்கு வேணும்? இருந்தாலும் நியாயத்தை பத்தி பேசுவதற்கு தகுதி இல்லை. ஆமா, எனக்குள்ள தகுதி ஒண்ணுதான். அது 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 அக்கா